ஹாய் வணக்கம். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நாம் இன்றைக்கி முகப்பேர் வெஸ்ட் நொளம்பூருக்கு அடுத்தபடியாக இருக்கிற முகப்பேர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா வில்லேஜ் வந்து மேல் ஐனம்பாக்கம் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இந்த லே அவுட் நேம் வந்து ஐஸ்வர்யா நகர். ஸோ ஐஸ்வர்யா நகரில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம் வித் சிஎம்டி அப்ரூவ்டு. டுவர்ட்ஸ் இந்த ரோடு நேராக போகிறது வந்து வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூலுக்கு போகிற ரோடு, ஐனம்பாக்கம்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு நேராக போனீங்கன்னா இது லெஃப்ட் வந்து சர்வீஸ் ரோடு. ஸோ முகப்பேர் நொளம்பூர் இந்த பக்கம் வர்றவங்க இல்லை நார்மலாக இந்த ஏரியா இல்லாதவங்களுக்கும் இந்த ரோடு வந்து ரொம்ப ஃபெமிலியர். டுவர்ட்ஸ் இந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா கேஜி சர்வீஸ் ரோடு, அதுக்கப்புறம் இதான் சர்வீஸ் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். பைபாஸ் மேலே. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பக்கத்தில் கனெக்டிவிட்டி. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா டு கம்பேர் நொளம்பூர் வந்து இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபார் ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ இந்த ரைட்டில் தட்டி அடித்து வச்சுருக்கிறது வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, அது ரூமரானும் தெரியல, பட் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இங்கெல்லாம் கமர்ஷியல் வந்துடுச்சுன்னா இந்த ஏரியாவோட டோட்டல் ட்ரெண்டே மாறிடும். இதுதான் லேஅவுட்டோட, இந்த ஐஸ்வர்யா நகர் போகிறதுக்கு லேஅவுட்டுக்கு இதுதான் வழி. ஸோ இது வந்து ஒரு பஸ் ரூட்டும் கூடங்க. ஸோ இப்போ ரோடு போட்டுட்ருக்காங்க, அதனால் வந்து ரோடு வந்து கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்குது. ஸோ இல்லைன்னா ரோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏரியாவில் பிளாட் வந்து ரொம்ப கம்மி, எல்லாமே வாங்கி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சவங்க இப்போ எல்லாருமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து 40 ஃபீட் ரோடு, இது பஸ் ரூட்டும் கூட. நல்ல வெல் டெவலப்டுங்க, வெரி டெவலப்டுன்னு சொல்லலாம். டுவர்ட்ஸ் இந்த ரோடு நேராக போகிறது வந்து கோனை எலிவேட்டர்ஸ் வானகரம் மெயின் ரோடு. ஸோ நம்ம இந்த ரோட்லேருந்து ஒரு லெஃப்ட் டேர்ன் பண்ணுவோம். அந்த ரோடு லெஃப்ட் டேர்ன் பண்ணோன்னா நம்ம போகிற லேஅவுட்டுக்கான வழி அது. ஸோ ஐஸ்வர்யா நகர் லேஅவுட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியும். முகப்பேர் நொளம்பூர் நிறைய இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த லேஅவுட்டை பற்றி தெரியும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சரௌண்டிங்கில் தான் தேடிட்டு இருக்காங்க எல்லா இடம். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இந்த லேஅவுட்டை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ இந்த லெஃப்ட் திரும்புகிறோம். டுவர்ட்ஸ் நேராக போனீங்கன்னா கோனை எலிவேட்டர் போயிடுவோம். இங்கேருந்து ரோடு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இது பஸ் ரூட்டும் கூட. ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 4வது 5வது பிளாட்டு தான் நம்ம பிளாட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஹவுஸ், டியூப்ளேஸு அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரைட்டு டேர்ன் பண்ணுறோம். இதில் இந்த லெஃப்ட்டு திரும்பினோன்னா 3வது பிளாட்டு நம்மளுது. ஸோ இது வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டுங்க. ஃபுல்லாக இண்டிவிஜுவல் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிளாட்டு தான் இருக்கும். 7-8 பிளாட்டுமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட் வித் நல்ல ஃப்ரண்டேஜுங்க. இந்த தாங்க ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபுல்லாக பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் வித் 30-31 ஃபீட் ஃப்ரண்டேஜுங்க. நல்ல ஒரு இண்டிவிஜுவல் கட்டுறதுக்கு இது போதாதுங்களா? நல்ல டியூப்ளே கட்டலாம், நல்லா இண்டிவிஜுவலாக சிங்கிள் ஃப்ளோராகவும் கட்டலாம், ஸ்டில்ட்டு போட்டுட்டு தனி ஃப்ளோராகவும் கட்டலாம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கும். இங்கேருந்து 30 அடி. ஸோ லென்த்து வந்து ஒரு 31 32 வரும். ஸோ எக்ஸாக்டாக 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, சிஎம்டி அப்ரூவ்டு. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மெயின் ரோடு வித் பஸ் ரூட்டோட. அப்போலோ ஹாஸ்பிட்டல், வானகரம்லாம் ரொம்ப கனெக்டிவிட்டி ரொம்ப பக்கத்தில். எல்லாம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லி இண்டிவிஜுவல்ஸ் தான். இந்த பிளாட்டு கிடையாது. இதுக்கு அடுத்த பிளாட் ஒரு நல்ல ரெப்யூட்டட் பில்டர் ஒருத்தர் எடுத்திருக்காரு வித் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் 2000 ஸ்கொயர் ஃபீட். இது ஒரு 1050 நல்ல ஃப்ரண்டேஜில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியாக இல்லை இதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.